கருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளிலும் உங்களோடு இருந்து உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவன் தன்னுடைய இரட்சகரை இன்னும் ஒருவனுக்கு அறிவிக்காமல் இருக்கிறான் என்றால் அவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி அங்கே பிரசங்கியின் தந்தை இளவரசராய் இருக்கிற ஸ்வார்ஜன் என்றவர் அங்கே கூறினாராம். ஆம், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, மீட்பை, விடுதலையை இன்னும் ஒருவருக்கு அறிவிக்காமல் ஒரு நாளும் இருக்கவே முடியாது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பை இன்றைக்கு அநேகருக்கு சொல்வதற்கு, இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதில், இந்த இயேசுவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் அநேகர் பயப்படுகிறார்கள், அநேகர் வெட்கப்படுகிறார்கள். ஆனால் பவுல் என்ற தேவ மனிதன் ரோமரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்துல சொல்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். யாராயிருந்தாலும், அது யூதனாயிருக்கலாம், கிரேக்கனாயிருக்கலாம், அவன் ஞானியாயிருக்கலாம், மூடனாயிருக்கலாம், யாவருக்கும் இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் பிரசங்கிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் நான் வெட்கப்பட வேண்டியதில்லை. சிலருக்கு ஒரு கிராமத்தில் சென்று 4 துண்டு பிரதியை 4 பேருக்கு கொடுத்தால் என்னை யாராவது பிழையாக நினைத்து விடுவார்கள், என்னை அற்பமாய் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய தொழில் என்ன, என் குடும்பம் என்ன, என்னுடைய வசதி வாய்ப்புகள் என்ன, நான் இதை தெருவில் நின்று இயேசுவை குறித்து பாட்டு பாடினால், இயேசுவை குறித்து பிரசங்கித்தால் அங்கே மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட வேண்டியதில்லை. அங்கே அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அது மீட்கிறது, பாவிகளை ரட்சிக்கிறது தான் சுவிசேஷம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த சத்தியத்தை அறியாமல், நற்செய்தியை அறியாமல் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும், இந்த மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதை தேவனும் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவன் இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க எப்பொழுதும் கடனாளிகளாகவே இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் வெட்கப்பட வேண்டிய காரியம் அநேக இருக்கிறது. சிலரை நான் அறிவேன், குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க. அவனே வெட்கமில்லாமல் காலையில் எழுந்து மறுபடியும் அவனுடைய வேலைக்கு போகிறான். சிலரை பார்க்கிறேன், தவறான குடும்ப வாழ்க்கைகள், தவறான உறவுகள், பலதார திருமணங்கள், இன்றைக்கு களவுகள், பொய்களை சொல்லி இன்றைக்கு குற்ற செயலுக்குள்ளாகி அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு அவனே கௌரவமாக அழகாக உடுத்து கொண்டு ஒரு பெரிய ஆள் மாதிரி அவன் போய்கொண்டிருக்கான். வெட்கப்பட வேண்டியவன் அவன்தான். குடிச்சிட்டு ரோட்டில் உடுப்பும் இல்லாமல் நிர்வாணத்தை காட்டி கொண்டிருக்கிறானே, அவன்தான் வெட்கப்பட வேணும். அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாம் இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதை குறித்து வெட்கப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு ஒரு திருமணத்தை விட்டு, ஒரு கணவனை விட்டு, மனைவியை விட்டு வேறு தவறான வாழ்க்கை வாழ்கிறார்களே, அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் சொல்லும் போது நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை. அவர்கள் தான் வெட்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் நாம் அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்த வேண்டும் அல்லவா? ஆகவே இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தைரியமா இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்களா? ஆத்மீக பாரத்தோடு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்களா? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்ற துடிப்போடு நீங்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்களா? அல்லது வெட்கப்பட்டு பயந்து நீங்கள் இந்த சுவிசேஷத்தை மறைத்து விடுகிறீர்களா? நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை. தைரியமாய் பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தைரியம் கொடுப்பீரா. உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் சத்தியத்துக்கு சாட்சியாய் நின்று இந்த சுவிசேஷத்தை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு எடுத்துரைக்க தேவன் அவர்களை தைரியப்படுத்தும். இந்த சுவிசேஷத்தை குறித்து யாராவது பேசுவது வெட்கப்பட்டு பயந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு அவர்கள் தைரியம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வெட்கப்படாமல் இயேசுவை பிரசங்கியுங்கள், சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.